Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பர்மீஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பர்மீஸ் ஸ்பெஷல் ஹவுஸ் வே. இந்த ரெசிபி தான் இது டின்னருக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சுங்க. இதை தான் குக் வித் கோமால வித்யுலேகா அவங்களும் செஞ்சிருந்தாங்க. இதே ரெசிபியை நம்ம கிச்சன்லயே ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யஸ்முஜி கிச்சன். இதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை படக்குன்னு உரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 10-15 பூண்டு பற்களும் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விரல் அளவு இஞ்சி துண்டை இலச்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாங்க. தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா டக்குன்னு அரைச்சி எடுத்துருங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மசாலாவை இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கடகடன்னு கிண்டிடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸியையும் கழுவி இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். பச்சை கலர் மாறாதுங்க, பச்சை வாசனை மாறினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட மசாலா சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துடும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துட்றேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூட மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நல்லா காரமாகவே இருக்குது. நீங்கள் காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரமாக இருக்கிறதுனால இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தண்ணி பால் கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு சிறிய துண்டு வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேரட் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இதில் பேபிகார்ன் தான் சேர்ப்பாங்க. என்கிட்ட பேபிகார்ன் இல்லை, அதனால் ஸ்வீட் கார்ன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப் அளவு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப்பளவு இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ அதை சேர்த்துட்றேன். நல்லா சூடான தண்ணியை சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த காய்கறியும் நல்லா வெந்து வரும், கிரேவியும் நல்லா காய்கறியோடு சேர்ந்து வரும். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஓரங்களில் உள்ள மசாலாவெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. முதல்ல 2வது பால் தண்ணியான பால் தான் கொஞ்சம் சேர்த்தேன் அந்த கிரேவி கூட. இப்போ திக்கான முதல் பால் கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா சேர்த்து கடகடன்னு கலக்கி விட்ருங்க. கட்டி இல்லாமல் கடகடன்னு கலக்கணும். இந்த கடலை மாவை தூக்கி அதில் லபக்குன்னு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பச்சை வாசனை கடலை மாவோட வாசனையும் போகணும், திக்னஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இது கடலை மாவு சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி கொதித்து வரட்டும். பச்சை வாசனை போயிடணும். திக்காக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணியாகவே இருக்கணும். இப்போ இது நல்லா தண்ணியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையோட சூப்பராக இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணிடலாமா? இப்போ நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து முதல்ல பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ சென்டரில் வச்சிடுறேன். வச்சுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த சூப் மாதிரி ஒரு மசாலா கலவை காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அது இது கூட ஓரங்களில் சேர்த்துடலாம். இது ஓரத்தில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கேன், பூண்டு பொருட்களையும் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி. அதே மாதிரி ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தூவி விட்டலாம். இது கூட பச்சை வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இல்லை மசாலாவையும் சேர்த்துட்டு லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் 2-3 சொட்டு விட்டு ஒரு ஸ்போக் ஸ்பூனை எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. நம்ம குடும்பத்தில் எத்தனை சிக்கல் இருக்கோ அது மாதிரி இந்த சேமியாவில் நிறையா சிக்கல் இருக்கும். எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டா அடடடடா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதே போல் ஏற்கனவே நம்ம சேனலில் பர்மீஸ் டிஷ் அத்தோ, பேஜோ, முட்டை பேஜோ இந்த ரெசிபியெல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நிஜமாவே பர்மீஸ் டிஷ் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.